Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இதே மெத்தடுக்கு பீஃபை வச்சும் ட்ரை பண்ணிலும் நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமாவோட டேஸ்ட் முஸ்லீம் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதில் 1 kg மட்டன் எடுத்துக்கிறேன், அதாவது ஆட்டு இறைச்சி. இதில் 1 tablespoon சீரக பவுடர், 1 tablespoon கொத்தமல்லி பவுடர் எட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் 1 tablespoon எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். 1/4 teaspoon மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட் எட் பண்ணுறேன். தயிர் 3 tablespoon எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை அப்படியே மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது கேஷ்யூ நட்ஸை நான் ஊற வைக்க போகிறேன் வாட்டரில். இதில் 20 கிராம் கேஷ்யூ நட்ஸ் எட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் இல்லாட்டி கேஷ்யூ நட்ஸ் எட் பண்ணாமலும் செய்யலாம், இதே மெத்தடுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். உங்கள்கிட்ட கேஷ்யூ நட் இருந்தால் எட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் 7 tablespoon ஆயில் எட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஆனியன் எட் பண்ணுறேன். நான் இதில் ஆனியன் 250 கிராம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் முக்கால்வாசி எட் பண்ணிட்டு கொஞ்சம் காவாசை வேறு எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட்டுக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஆனியனை கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இதே ஆயிலை தான் நாங்கள் மட்டன் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயினரால் வடித்து எடுத்துக்கிறேன், ஒனியன் சின்ன துண்டும் இல்லாமக்கி. இப்போ வேறு ஒரு பேனில் நான் ஃப்ரெஷ் கோகோனட் எட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது 50 கிராம் கோகோனட் இருக்குது. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இது அப்படியே நான் வேறையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு பவுலுக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இந்த கேஷ்யூ நட்ஸ் செட் பண்ணுறேன். இது கூட ஏற்கனவே ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஒன்னியனையும் இதில் எட் பண்ணுறேன். நல்லா ப்ரௌன் கலருக்கு வறுத்து வச்சுருந்தேன் இந்த கோகோனட்டையும் நான் இதில் எட் பண்ணுறேன். நான் இதில் 1 லார்ஜ் டொமேட்டோ எட் பண்ணுறேன். இது சரியாக 100 கிராம் இருக்கும். இது கூட காரத்துக்காக வேண்டி பச்சை குச்சிக்கு எட் பண்ணுறேன். இது பெரிய காரம் இல்லை, அது சொட்டி நான் 7 எட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை குச்சிக்கு எட் பண்ணுங்கள். இதில் 2 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு இது நல்லா அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது அந்த மாதிரி மணமாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஏற்கனவே ஒனியன் ஃப்ரை பண்ணினேன் இந்த ஆயிலை தான் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எக்ஸ்ட்ரா ஆயில் எட் பண்ணலை. இதே ஆயில்லையே நான் ஏற்கனவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஒனியன் எட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விடுறேன். ஒனியன் கொஞ்சம் வதங்க கொலைக்கு இதில் கராம்பு, கருவேப்பட்டை, ஏலக்காய் எட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸும் இதில் எட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சு வர கொலைக்கு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon எட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மட்டன் இதில் எட் பண்ணுறேன். மட்டன் எட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக ஆயிலில் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இந்த மட்டன் கொஞ்சம் ஆயிலில் வதங்கி ஒரு 2 செகண்டுக்கு வதங்க கொலைக்கு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட்டை இதில் எட் பண்ணுறேன். இப்போ இது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு வாட்டர் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஒரு லிட்டால் மூடிட்டு சரியாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் இதை நல்லா வேக வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இப்போவும் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கக்குள்ளைக்கு 30 மினிட்ஸ் தான் வைப்பேன். நீங்கள் விசில் படி பார்த்து வச்சுக்கிறேன்னா நீங்கள் உங்களோட அளவை பார்த்து எப்போவும் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணக்குள்ளைக்கு வீடே நல்லா மணக்கிற அளவுக்கு நல்ல மணமாக இருந்துச்சு. இது கீ ரைஸோடு சாப்பிடக்குள்ளைக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் ரொட்டியோட, சப்பாத்தி, பராட்டாவோட சாப்பிட்றதுக்கும் இது நல்ல செட் ஆகும்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மட்டன் குருமா நல்ல ஈஸியாக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.